Join Conjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. என்னப்பா தம்பி எப்படி இருக்க? அண்ணே நல்லா இருக்கண்ணே. என்ன விஷயம்? என்னப்பா நிறைய விஷயம் இருக்கு. என்ன இப்போதான் இலைக்கட்சியிலேருந்து மூத்தவர் ஒருத்தர் வந்து மனசு உடைஞ்சு போயிட்டு நான் கட்சியிலேருந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்படியே போய் வரவா இன்னில. ஆமாண்ணே பார்த்தேன். அப்புறம் பார்த்தா நம்ம மதுரைக்காரரு அமெரிக்கா ரிட்டனு சிவாஜி படத்தில் ஒரு தலைவர் மாதிரி வந்து புரட்சிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை பற்றினா தற்காலிகமாக விலகுறேன்னு சொல்லிட்டு சூரிய கட்சியிலேருந்து கிளம்பிட்டாரு. காலையில இருந்து விலகிற செய்தியா வருது. ஆமா, ஒரு பக்கம் இப்படிலாம் போயிட்டு இருந்தா இன்னும் உள்ள கட்சியில வேலை நடக்கிற தகவல்லாம் வந்திருக்கு நம்ம கிட்ட. எந்த கட்சி என்ன வேலை? எல்லா கட்சியிலையும் உள்ள பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குப்பா. ஐயோ என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரிய கட்சி இருக்குல்ல. ஆமா, சூரிய கட்சியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கட்சிக்கு மேல 20 கட்சிகளுக்கு மேல இணைஞ்சு கூட்டணி வச்சுமே அதோடைய தளபதியுடைய அலைக்கு ஈடுபடுத்த முடியாம ஒரு தோல்வியை தெரிவிட்டாங்கல்ல. ஆமாண்ணே. ஆமா, அதுக்கு என்ன அந்த தோல்வி குறித்த ஆராய்ச்சி தான் நம்ம முன்னாள் முதன்மையான ஒரு தலைமையில ஒரு குழுவெல்லாம் போட்டு 36 பேர் கொண்ட குழு போட்டிருக்காருல்ல. ஆமா ஆமா, இதுக்கப்புறம் இன்னொன்று வேற பிளான் பண்ணியிருக்காங்களாம்மா. அது என்ன? என்னன்னா 2011 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் சூரிய கட்சி வந்து இதோட ரொம்ப கம்மியான தொகுதியில வாங்கி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. ஆமா, அதிர்ச்சியான ஒரு விஷயமாச்சு அது. முதல் இதுல இலைக்கட்சி, 2வது முரசு கட்சி, 3வது சூரிய கட்சி அப்படிங்கிற நிலைமைக்கு போச்சு. அதுல இருந்து மீட்கிறதுக்காண்டி நம்ம இப்ப முன்னாள் முதன்மையாளர் இப்ப இருக்காருல சூரிய கட்சியோட தலைவர், அவர் வந்து அப்ப 2015 அந்த வாக்கில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நடைபயணம் போனோம். அப்படி அது வந்து 2016 எலெக்ஷன்ல வந்து ஆட்சியை பிடிக்க முடியலனாலுமே பார்த்தீங்கன்னா சூரிய கட்சியின ஒரு அதிக சீட்டு வாங்குறதுக்கு வழிவகுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கட்சியை காப்பாற்ற முடிஞ்சது. ஆமா, கட்சியை காப்பாற்ற முடிஞ்சு, கட்சியை மீட்டெடுக்க முடிஞ்சு நிறைய இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவரா நம்ம சேப்பாக்கம் சேகுவேரா, ஆமா, அவரை வந்து அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்கா நடைபயணம் கூட்டு வரணும், போக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காராமா நம்ம முன்னாள் முதன்மையானவர். ஏன்னா இந்த வெயில்லையா? அதான் இப்போ இந்த சம்மர்லாம் முடிஞ்சு பிளான் பண்ண போகிறாங்களாம்மா. எலெக்ஷனுக்கு முன்னாடியே போக சொன்னாங்களாம்மா. ஆனால் அப்புறம் பிரச்சார வேலை அந்த வேலையெல்லாம் இருந்துச்சு, அதனால போக முடியாமல் சூழ்நிலை ஆகி போச்சாம்மா. அதனால் சம்மர் முடிஞ்சு அதுக்கான திட்டமிடலாம் போயிட்டு இருக்காம்மா. சம்மர் முடிஞ்சு அதுக்கான அறிவிப்பு வரும். இப்போ டீட்டெயில்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நடைபயணம் போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி உள்ளது. அப்போ அடுத்த வெயிட்டாக வேலை இருக்குது. ஆமாம், சூரிய கட்சி களத்தில் கீழே இறங்கி கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை பார்க்க போகுது. இன்னும் கீழே தரைமட்ட அளவில் வேலை பார்க்க போகிறாங்கிற தகவல் வந்திருக்கு. 2வது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கண்ணே. நம்ம இலைக்கட்சியில் சிலத்து பேசிக்கிட்டு இருந்தோம்ல, இந்த மாதிரி தளபதி கட்சிக்கு ஆதரவு கொடுத்த இலைக்கட்சிக்காரங்களுக்குலாம் எப்போ பதவி வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, இப்போ என்னன்னா யார் அந்த பேச்சை முன்னெடுத்தது அப்படிங்கிற ஒரு ஷாக்கான விஷயம் வந்திருக்குப்பா. யாருண்ணே? என்னன்னா நம்ம தளபதி கட்சியில அந்த 2ஆம் இடத்துல இருக்காரு நம்ம விளையாட்டு வீரர், இந்த 6 அடி காத்து மாதிரி இருப்பாரு. ஆமா, 6 அடிக்கு மேல 6 அடி காத்து மாதிரி இருப்பார்ல, அவர் தான். அவருக்கு வேண்டப்பட்டவங்க இலைக்கட்சியில இப்ப எம்எல்ஏவா இருக்காங்கல்ல. ஆமா ஆமா, ரொம்ப அவங்களுக்கு நெருக்கமானவங்க. ஆமா, அவங்க தான் அந்த பேச்சை வந்து முதல் முன்னெடுத்ததாம்மா. ஓ அப்படியா? ஆமா, அதாவது இந்த விஷயம் வந்து தளபதிக்கே தெரியாதான். தளபதிக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயம்? ஆமா, தளபதி தெரியாம தான். நீங்க முதல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, தளபதி கட்சியில நம்ம மெஜாரிட்டியை வந்து நிரூபிக்கிறப்ப 120 வந்துருச்சு, அதை நிரூபிச்சாலே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் இருந்திருக்காங்க. பிறகு என்ன பண்ணாங்க? அப்புறம் தான் கூட நம்ம இங்க இருந்து கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. யாருமே நம்ம வேண்டப்பட்டவங்க வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, பெரிய பலத்தை சேர்க்கறதா சொல்லியிருக்காங்க. பெரிய பலத்தை சேர்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்டர் பதவி, வாரிய தலைவர் பதவியெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு இதை அறிவிப்பு விட்டுருக்காங்க. கிடைக்குமா? அவங்க அந்த பக்கம் இடைக்கட்சியிலேருந்து வந்த டிமாண்ட் என்னன்னா 7 அமைச்சர் பதவி கேட்குறாங்களாம்மா. அப்புறம் அந்த வாரிய தலைவர் அந்த போஸ்டிங்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 6 கேட்குறாங்களாம்மா. இந்த மாதிரி குறிக்கெல்லாம் வைக்கவும் அதனாலதான் அவங்க இழுபறியா போயிட்டு இருக்குதாமா. என்ன பண்றோம் தெரியாம. இதுல நம்ம கை கட்சி வேற இருக்குல்ல, ஆமா, அவங்களுக்கும் தரணும்ல. ஆமா, இவங்களாவது வெளியில இருந்து ஆதரவு, அவங்க அப்படியே வந்து மெர்ஜே பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட கூட்டணி வச்சிட்டாங்கல்ல. ஆமா ஆமா, அவங்களுக்கும் கொடுக்கணும்ல, அதனால அவங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கம்மா. அப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்றது தெரியல அவங்களுக்கு. அதனால தளபதி என்ன பண்ண போறாரு, அவரோட கையில தானே இருக்கு கடைசியில எல்லாமே. யாரும் கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னா என்ன பண்ண போறாருன்னு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்காங்களாம்மா. என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்.
மூணாவது ஒரு முக்கியமான விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம், அது என்னண்ணே? நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து எல்லா கட்சியும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறதுக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெரிய கட்சியிலேருந்து சின்ன கட்சியிலேருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. லோட்டஸ் கட்சி ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்குல்ல. ஆமாண்ணே. ஆமாம், அதுக்கு பின்னணி என்னன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. என்னவா? என்னன்னா மேலிடத்துலேருந்து ஒரு உத்தரவு வந்திருக்காமா. என்ன திடீர்னு என்ன உத்தரவு? ஆமாம், என்னன்னா இவங்க வந்து புதுசாக இப்போ தான் ஆட்சிக்கு வராங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஹனிமூன் பீரியடு ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்த கட்சிக்கெலாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், இவங்க வந்து புதுசாக வந்ததுனால நம்ம ஒரு 10 மாதம் வரைக்கும் கொடுப்போம். ஓ, 10 மாதம்னா அவகாசம்னா எப்படி செயல்பாடு எப்படி இருக்குது, சென்டர் செட் ரிலேஷன்லாம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத அந்த 10 மாதம் நம்ம வாட்ச் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம களத்தில் இறங்கலாமா, ஆக்ஷனில் எந்த மாதிரிலாம் நம்ம ஈடுபடுறது, யாரை இறக்குறது, அது முக்கியமான விஷயம்ல. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நம்ம அந்த பிளான்லாம் நம்ம 10 மாதத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம அப்படியே வாட்ச் பண்ணுவோம், அமைதியாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்குதாமா. பொறி வச்சு பிடிக்கலான்னு இருக்காங்க போல. புரிய வச்சு இப்போ இதில் விட பிடிக்கிறதுக்கு என்ன இருந்தாலும் மேலேருந்து வாட்ச் பண்ணுறவங்க பண்ணிட்டு தானே இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்துருக்கு போல இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.